ஆ, சில விஷயங்கள் வந்து என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா நான் இப்படி தான் இருப்பேன். ப்ரியாரிட்டீஸ் குடுக்குறது, கேர் பண்ணுறது, டைம் குடுக்குறது அண்ட் வந்து இந்த மாரி விழுந்து வந்து பார்க்குறதெல்லாம் இருக்குமா? பட் அதே ஆப்போசிட்லேருந்து கிடைக்குமா? தருவாங்களான்னு பார்த்தோம்னா தரவே மாட்டாங்க. இது எப்படி லவ்ல தான் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா, லவ்லலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கும், சிப்லிங்ஸா இருக்கும், இல்லைனா கூட நம்ம க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அப்படி ஏன் க்ளோஸ் சர்க்கிள்ல வச்சிருக்கேன்னு கேட்கலாம். பட் யாருக்கு தெரியும் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம குடுப்போம். நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம இந்த மாரி கோவமா இருந்தா அவங்களுக்கு தெரியும்னு நெனைப்போம். பட் அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க நம்மள பத்தி புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு நம்மள கேர் பண்ணணும்னு எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. ப்ரியாரிட்டி வச்சுக்கணும். நம்மளுக்கு ப்ரியாரிட்டி குடுக்கணும்னு கிடையாது. ஸோ எல்லா இடத்துலயும் நான் ஏமாந்து போறேன். உண்மையாவே ஏமாந்து போறேன். அதுவும் க்ளோஸ் சர்க்கிள்ல. ஸோ இந்த மாரி ஏமாந்து அது ஒரு வலி குடுக்கும் பார்த்தீங்களா? அது போகவே போகாது. அது ஸ்கூல் டைம்லேருந்தே ஃப்ரெண்ட்ஷிப்ல இது மாரிலாம் நெறைய ஆழமா ஏமாந்துட்டு வந்திருக்கேன். அத தாண்டி ஒரு ஒரு லெவல்லயுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ ஐ ஹோப் நீங்களுமே இந்த மாரி நெறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது மொத்த எக்ஸ்பீரியன்ஸோட இது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே காமனா நடக்கும். அண்ட் ரொம்ப வலிக்கவும் செய்யும். இந்த மாரி நம்மள ஒருத்தவங்க புரிஞ்சுக்கலையே, ஒருத்தவங்க ப்ரியாரிட்டி குடுக்கலையே, ஏன் இப்படி நம்ம இவ்ளோ எஃபோர்ட் போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் மெயினா இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட பிறந்தவங்கலாம் இன்னும் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடும். எனக்கு அதெல்லாம் ரொம்ப நடக்கும்.